அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி மாதம் அம்மனுடைய மாதம். இந்த மாதத்தில் வர எல்லா நாட்களுமே விசேஷம் சொன்னாலுமே ஆடி வெள்ளியில் ரொம்ப அம்மனுடைய சக்தி ரொம்ப அதீத சக்தியாக இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிய முறையில் செய்யக்கூடிய பூஜை முறைகள், சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள், அந்த பூஜைகள் எந்த நேரத்தில் செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிற அந்த நேரம் காலம் எல்லாமே இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒரு விரத நாள். ஆடி வெள்ளியில் அம்பிகைக்கு நிறைய பேர் விரதம் எடுப்பாங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து சுவாமி கும்பிட்டாலுமே இந்த ஆடி வெள்ளியில் விரதம் இருந்து யார் ஒருத்தங்க வழிபடுறாங்களோ அப்போ அவங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாமே போயிடும். நம்ம நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். ஏன்னா அம்மனுடைய அருளானது அந்த மாதம் ரொம்ப அதீத சக்தியில் இருக்கும். அப்போ கேட்கும் வரங்களை உடனுக்குடனே கொடுத்துருவாளாம் நம்முடைய அம்பிகை. அப்படிப்பட்ட அந்த முக்கியமான வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்துலையோ நம்ம வீட்டில் நம்ம செய்யக்கூடிய சின்ன பூஜைகள் ரொம்ப ஒவ்வொருத்தங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எளிமையான முறையில் அம்மனை ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம வழிபட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துக்கு அதை விட ஒரு பலம், அதை விட ஒரு ஐஸ்வர்யமே வேறு எதுவுமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட அந்த சிறப்பான ஒரு பதிவு தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லா மாதம் வெள்ளிக்கிழமை வருது, ஆனால் இந்த ஆடி மாதத்தோட வெள்ளிக்கிழமைக்கு அப்படி என்ன விசேஷம்? அது பெண்களுக்கு குறிப்பாக பூஜைகள்லாம் செய்யணும், குடும்பத்தில் விளக்கு ஏற்றணும் அப்படின்லாம் கோவிலில் வழிபாடுகள் இதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கும். இதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சூரிய பகவான் கடக மாதத்தில் பயணிக்கிற மாதம் தான் இந்த ஆடி மாதம். வெள்ளிக்கிழமைங்கிறது செல்வத்துக்கும் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் அந்த கிரகம், அந்த சுக்கிரனுடைய கிரகம். அந்த சுக்கிரனுடைய ஒரு ஆதிக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைந்த நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த இணைஞ்சு வர வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து சேர்க்கை ஏற்படுறப்ப பெண் தெய்வத்துடைய சக்தியானது ரொம்ப அதிகரித்து காணப்படும். அதனால தான் ஆடி வெள்ளிங்கிறது அம்பிகைக்கு ரொம்ப உகந்த ஒரு நாளாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வீட்டில் திருமண தடை உள்ள பெண்களாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் வேணுகிறவங்க இருக்கட்டும், அப்படி யார் வேணாலும் எந்த கோரிக்கைகள், உங்களுக்கு நல்ல வேலை வேணும், இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நோய்கள் தீரணும், நல்லா படிக்கணும், அப்படி என்ன உங்கள் மனசில் ஒரு கோரிக்கைகள் வேணுமோ அதை நீங்கள் நினச்சிட்டு இந்த வெள்ளிக்கிழமையில் விரதம் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் நிச்சயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, என்னென்னவோ நிறைய காரணங்கள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன காரணங்களாக வேணாலும் இருக்கட்டுங்க, இந்த ஆடி வெளியில் நீங்கள் நிச்சயம் விரதம் மட்டும் இந்த ஒரு முறை மட்டுமாச்சும் நீங்கள் இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதே இல்லைம்மா, இந்த பதிவையே இப்போ தான் பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க கூட இந்த ஆடி வெளியிலேருந்து நீங்கள் ஆரம்பித்து பாருங்களேன். அதற்காக நீங்கள் முழுக்க பட்னி கிடக்கணும்னு தேவையே இல்லை. நிறைய பேர் காலை மாலை அப்படி சாப்பிடாம ராத்திரி மட்டும் ராத்திரி டிஃபன் சாப்பிடுவாங்க. இல்லாட்டி நீங்கள் ஒரு நேரம் மட்டுமாவது நம்ம விரதம் இருக்கலாம். காலையில் மட்டுமாச்சு நீங்கள் விரதம் இருந்து இந்த பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு மதியானமும் ராத்திரியும் சாப்பிடலாம். அப்படி உங்கள் உடம்புக்கு எந்த இது ஒத்து வருதோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு நேரமாவது நீங்கள் சாப்பிடாமல் நீங்கள் விரதம் இருந்து ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் செஞ்சு பாருங்களேன். நீங்கள் மனசில் என்ன நினச்சி அம்மன் கிட்ட வேண்டுறீங்களோ அந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக நடக்குங்க. நம்பிக்கையோடு பண்ணணும். எந்த ஒரு பூஜையுமே நம்பிக்கையோடு நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம சுவாமி கிட்ட கேட்டோம்னா நிச்சயம் அந்த ஒரு விஷயமானது நடக்கும். அப்படி இந்த தடவை வந்திருக்க ஆடி வெள்ளியானது இந்த மாதம் ஆடி மாதம் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமை வருது. அதனால் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு இது மாதிரி பெண்களுக்கான பீரியட்ஸ் அது மாதிரி நீங்கள் அந்த ஒரு வெள்ளி நீங்கள் தவிர்த்து உங்களுக்கு பண்ண முடியல, சுவாமி ரூமில் எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னால் கூட பாக்கி இருக்க வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய முதல் வெள்ளியானது பிரதோஷ நாளில் சேர்ந்து வந்திருக்கு. அது ரொம்ப விசேஷமான ஒரு வீட்டுக்கு ரொம்ப ஒரு ஐஸ்வர்யங்கள் தரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருச்சு. அதாவது அம்பாளுடைய அருளும் கிடைக்கும், நமக்கு சிவனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். அதனால் நாளைய தினம் நீங்கள் இந்த பிரதோஷ வழிபாட்டையும் அம்பாளுடைய வழிபாட்டையும் நீங்கள் சேர்ந்தே நீங்கள் நாளைக்கு செய்யலாம்.
நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மனை வீட்டில் வழிபடுறப்ப 2 விதமாக வழிபடலாம். ஒன்று, பிரச்சனைகள் தீர்ந்தே ஆகணும், எங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது குடும்பத்தில் அப்படிங்கிறவங்க ஒரு நேரத்துலையும், வீட்டில் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் எல்லா நல்ல சுமூகமாக எல்லா சுப காரியங்கள் இது எல்லாமே நமக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த ரெண்டு குறிப்பிட்ட நேரங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் நம்முடைய கடன் பிரச்சனை, தீராத நோய்கள், வழக்கு, வேற கணவனால் பிரச்சனை, மனைவினால் பிரச்சனை, இல்லை பசங்களை அக்கம் பக்கம், இது மாதிரி எந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறவங்க ஆடி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் வீட்லேயும் விளக்கேற்றலாம், இல்லை கோவிலில் போயிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலையும் பண்ணலாம். அப்படி அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி நீங்கள் ஆத்மார்த்தமாக வழிபடலாங்க. இன்னொரு நேரம், நம்ம குடும்பத்தில் பணவரவுகள் நல்லபடியாக வரணும், செல்வங்கள் நல்லா தங்கணும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைகள் நம்ம வீட்டில் இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் நம்ம அம்பாளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி வெள்ளிக்கிழமை ராகுகால நேரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா காலையில் 10:30 to 12 மணி அந்த நேரத்தில் பண்ணலாம். சுக்கிர ஹோரை நேரம் காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9 அந்த நேரத்தில் நீங்கள் சுவாமி ரூமில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம். தாமரை தண்டு திரி இது நீங்கள் இன்றைக்கே நீங்கள் போய் கடையில் கூட போய் வாங்கி நீங்கள் வச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா தாமரை தண்டு திரியில் வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் நம்ம விளக்கை ஏற்றி நம்ம வழிபட்டோன்னா குடும்பத்துக்கு ஒரு பண வசியம் நல்லபடியாக வரும். பண ஃப்ளோன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் எங்கேருந்தாவது நமக்கு பணம் தேவை இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த தாமரை தண்டு திரி போட்டு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க. அதுவும் நெய் விளக்காக இருந்தால் கூடுதலான ஒரு விசேஷம். அப்போ இது மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம எந்தெந்த ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம வழிபடலாம் அப்படிங்கிறவங்க நம்ம லலிதா சகசரநாமம் கேட்கலாம், மகாலட்சுமி அஷ்டகம் கேட்கலாம். அது மாதிரி அம்பாளுடைய எந்த ஒரு ஸ்லோகங்கள் எதுவாக இருந்தாலும், இல்லாட்டி அபிராமி அந்தாதி அது மாதிரி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சுவாமிக்கு நாளைக்கு பண்ணலாம். அப்படி இல்லைம்மா எங்களுக்கு எங்களுக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது அப்படிங்கிறவங்க கூகுள்லேயோ நீங்கள் யூடியூப்லேயோ போட்டு கேட்டால் கூட நமக்கு நல்ல விசேஷமான பலன்கள் கிடைக்கும். சுவாமிக்கு நீங்கள் நிவேதனமாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலையே இருக்கக்கூடிய பால், எல்லாருக்குமே பால் கிடைக்கும். அந்த பாலில் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை மட்டும் போட்டு வைக்கலாம், கற்கண்டு வைக்கலாம், இல்லாட்டி கற்கண்டு சாதம், சக்கரை பொங்கல், அப்படி உங்களால் நம்ம வீட்டில் என்ன பண்ண முடியுமோ வெத்தலை, பாக்குப்பழம் இதெல்லாம் வச்சு நீங்கள் சுவாமியை எளிமையான முறையில் தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய பிரச்சனைகள், நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்ட்டு மாரியம்மனுடைய அற்புதமான ஒரு மூல மந்திரம், அந்த ஒரு மந்திரத்தை அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் உங்களுக்கு கடவுளுடைய பரிபூர்ண அம்பாளுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு சகல சௌபாக்கியம், ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தை நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இந்த ஆடி மாதம் முழுக்க நீங்கள் சொல்லலாம். இல்லை எப்பெல்லாம் உங்கள் மனசுக்கு சஞ்சலமாக இருக்குது, பிரச்சனைகளாக இருக்குது, குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்களேன். உங்கள் குடும்பத்துடைய பிரச்சனைகளை அந்த மாரியம்மனே ஏற்றுக்கிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முன் வந்துடுவாங்களாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். அந்த மந்திரம் இப்போ பார்க்கலாம். ஓம் பிசாசத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மாரி பிரசோதயாத். இந்த ஒரு மந்திரத்தை பூஜையில் தீபம் ஏற்றி நாளைய தினம் உங்களுக்கு எப்படி சுவாமியை வேண்டி நம்ம கேட்க முடியுமோ அது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜையில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அம்மனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல சகல ஐஸ்வர்யங்களும் நல்ல சந்தோஷங்களும் கண்டிப்பாக கிடைக்குங்க. இது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். நாளைய தினம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். நாளைய தினத்தை தவற விடாமல் செஞ்சு பாருங்கள். அதுவும் எளிய முறையில் நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.